தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்று பல்லடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிலே சுரண்டி வருகிறார்கள். விவசாயிகளுடைய உரிமைகளை எல்லாம் தொடர்ந்து நசுக்கி வருகிறார்கள். கோரிக்கை வைத்து கேள்வி கேட்கிற விவசாயிகளுக்கு குஞ்சு விடாமல் அவர்களை பொருளாதார ரீதியாக நொடிப்பு நிலைக்கு ஆளாக்குகிற வேலையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக குறைந்தபட்ச கூலியாக 15 ரூபாய் இருந்தால்தான் கோழி வளர்க்க முடியும் என்கிற சூழ்நிலையில வெறும் 6 ரூபாய் 50 பைசா கொடுத்து நிறுவனங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். 7 பேட்ச் 8 பேட்ச் கொடுத்திருந்த நிறுவனங்கள் இன்னைக்கு 4 பேட்ச் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சிய கடனையும் கட்ட இயலவில்லை. எனவே இதற்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒரு அணியை துவக்கி அந்த அணி மூலமாக இவர்களுக்கான கோரிக்கைகளான கிலோவுக்கு 15 ரூபாய் குறைந்தபட்ச கூலியாக நிறுவனங்கள் வழங்க வேண்டும். இப்ப விவசாயத்துக்கு கட்டணம் இல்லாமல் உரிமை மின்சாரம் வழங்குவதை போல கறிக்கோழி பண்ணைகளுக்கும் கட்டணம் இல்லாமல் உரிமை மின்சாரம் வழங்கணும். இப்ப நிறுவனங்கள் விவசாயிகளுடைய அந்த வளர்ப்பு கூலியை குறைப்பதற்காகவே அந்த ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோ சொல்லி எஃப்சிஆர் என்கிற ஒரு முறையை வகுத்திருக்கிறார்கள். அந்த முறை என்பது அநீதியானது, நீதிக்கு எதிரானது, விவசாயிகளை சுரண்டக்கூடியது. அது ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோ என்கிறது குஞ்சு கொடுக்கிறது நிறுவனங்கள் கொடுக்குது, தீவனம் கொடுக்கிறது நிறுவனங்கள் கொடுக்குது, மருந்து கொடுக்கிறது அவங்க தான், ஆலோசனை அவங்க தான் கொடுக்குறாங்க. எல்லாமே அவங்க கொடுத்துட்டு கோழி வெயிட் குறைஞ்சா மட்டும் எங்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கான தொகையை குறைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே நிறுவனங்கள் கொடுக்குது. அப்ப நிறுவனங்கள் அதுக்கு முழு பேத்துக்கணும். தரமில்லாத தீவனத்தை கொடுக்குறாங்க, தரமில்லாத குஞ்சை கொடுக்குறாங்க, நோய்கள் ஏற்படுது, மருந்து தரம் இல்லாம வருது, எல்லாத்தையும் நிறுவனமே கொடுத்துட்டு விவசாயிட்ட ரேட்டை குறைக்கிறதுக்காக இந்த ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோன்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. எனவே அதை நீக்க வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை 10 தீர்மானங்களை வைத்து இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்தது 3 ரூபாய், இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது 6 ரூபாய் 50 பைசா குறைந்தபட்ச கூலியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ஏற்கனவே தொடர்ந்து நாங்க பல முறை இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் நிறுவனங்களையும் வளர்த்துகிற விவசாயிகளும் சங்கங்களையும் அழைத்து முத்தரப்பு கூட்டம் நடத்தி இந்த விலையை தீர்மானிக்கணும். வருஷம் வரும் செலவுகளுக்கு ஏற்ப அதை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியா கோரிக்கை வைத்து போராடி கொண்டு இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட நீங்க கேட்கிற பொருள் 15 ரூபாய் கேட்கறீங்க. இதனால ஏற்கனவே சில்லறை வியாபாரத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 200 ரூபாய் வரைக்கும் கோழி விளைவிக்க மக்களுக்கு விலையேற்றமா ஏற்படும். மக்களுக்கு எல்லாம் விலையேற்றமே ஏற்படாது. எந்த விதத்திலும் மக்களுக்கு விலையேறவே ஏறாது. நிறுவனங்கள் அடிக்கிற கொள்ளை சுரண்டல் எல்லாம் விவசாயிக்கு நியாயமான வளர்ப்பு கூலி கொடுங்கன்னு சொல்றோம். இந்த வளர்ப்பு கூலி கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கறதால விவசாயிகளுக்கு இந்த வளர்ப்பு கூலி இப்ப நிறுவனங்கள் தான் லாபம் பெற்றுட்டு இருக்கிறாங்க. இந்த வளர்ப்பு கூலியை குறைக்கிறதால மக்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கவே இல்லை. ஆக தொடர்ச்சியாக கோழி பாத்தீங்கன்னா விலை உயரும் போது விவசாயிகளுக்கு விலை உயர்த்தி கொடுத்துடல, விலை உயர்ந்துட்டே இருக்கு. 220 ரூபாய்க்கு மேல கிலோ வித்துட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு நியாயமா பார்த்தா 20 ரூபாய் கொடுக்கணும். நாங்க கேட்கறது 15 ரூபாய் தான். இந்த 15 ரூபாய் அப்படிங்கிறது எங்களுக்கு குறைந்தபட்ச விலை இருக்கணும்ங்கிற என்னோட கோரிக்கை. உண்மையாலுமே விவசாயம் நஷ்டப்பட்டு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வங்கி கடனை வாங்கியாச்சு, அந்த கடனை கட்டி ஆகணும், வேற வழியே கிடையாது. கட்டாட்டி என்ன தோட்டமான வச்சு வாங்கியிருக்கிற தோட்டமும் ஏலம் போயிடும். வேற வழியெல்லாம் நிறுவனங்களுக்கு அடிமைகளாக விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த கறிக்கோழி பண்ணை தொழில் ஏற்பட்டுள்ள எல்லா நிறுவனங்களுமே ஒரு சங்கம் வச்சு இந்த வேலையை செய்யறாங்க. எல்லாரும் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறாங்க. டிசிசின்னு சொல்லி பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒரு வச்சிருக்காங்க. அதற்கான தலைமையாகவும் பல்லடத்துல தான் இருக்கு. இந்த நிறுவனங்கள் எல்லோரும் அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி மூலமா தான் விவசாயிகளை சுரண்டுகிற வேலையை திட்டமிட்டு செய்கிறார்கள். இனி நாங்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வலுவாக களத்தில் இறங்கி கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்காக அனைத்து விவசாயிகளையும் திரட்டி பாடுபடும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த அணி கூட்டம் இன்றோடு முடிவதில்ல. மண்டல வாரிய கூட்டத்தை நடத்த போறோம், மாவட்ட வாரிய கூட்டத்தை நடத்த போறோம். கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை பெருமளவு ஒருங்கிணைப்பு செய்துட்டு தொடர்ச்சியான வலுவான சமரசமற்ற போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க போகிறோம் என்பதற்கான ஒரு அறிவிப்பை தான், தீர்மானத்தை தான் இந்த கூட்டம் நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். கண்டிப்பா எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படலை அப்படின்னா எல்லா போராட்டங்களும் நடக்கும்.